என்ன சொல்வேன்? என் கால்கள் யுத்த காலம் ஆடுகிறது, என் மனமானது உனையே தேடுகிறது. நான் என்ன செய்வேன் அடி கண்ணே? போரே ஐயோ தெய்வமே, இந்த நிலைமை எதிராளிக்கு கூட வரக்கூடாது. கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையும் விட்டு போகிறேன். செஞ்சோத்து கடன் தீர்க்க நான் போகிறேன். என்னால் என்ன சொல்ல முடியும் என்று தெரியவில்லையே. போய் வாரே போகிறேன். ஆனால் நான் போன பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சுவாமி செய்ய வேண்டும். ஓர் செய்வேன் பார்த்தன் பானம் பட்டு நான் மாண்டு விட்டால் மடிந்து விட்டால் அஸ்தினாபுரம் போகாத. ஏன் சுவாமி தெரிவிக்கும்? நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு துரியோதன இடத்துல மதிப்பு மரியாதை எல்லாம். நான் செத்துட்டா உன்னை அங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. ஆனால் எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? எங்க சுவாமி செல்ல வேண்டும்? என் அருமை தம்பிமார்கள் பஞ்சபாண்டவர் 5 பேர் இருக்கிறார். என் தம்பிமாரிடத்திலே சென்று அடைக்கலமாக நீயும் நம் மகனும் வாழ வேண்டும். அப்படி வாழும் போது அதிகாலையிலே யாரும் எழுந்திருக்கா முன்னும் நீ எழுந்திருக்காதே. எல்லோரும் எழுந்து வெளியே புறப்பட்ட பிறகு மெதுவாக தாளை திறந்து வெளியே யாராயிலும் இருக்கிறாரா என்று பார்த்து அதற்கு பிறகு நீ எழுந்து வர வேண்டும். ஏன் அவ்வாறு சொல்கிறேன்? ஒன்றும் தெரியாதவள் போல் கேட்கிறாய் இயேசுவா. நான் மாண்ட பிறகு நீ முண்டை அடியோ. என் வாயாலே உன்னை முண்டை என்று சொல்லிவிட்டேனே. ஒருவேளை அப்படித்தான் போய்விடுமோ? அல்ல, நெருப்பென்று சொன்னால் சுட்டுவிடுமா நாவு? சர்க்கரை என்று சொன்னால் இனிக்குமா? இல்ல, வா சொல்லு தலைமுட்டை என்பார்கள். ஒருவேளை அப்படிதான் நடக்குமா? எது நடந்தாலும் சரி, நான் போறவனே போய் வருகிறேன்.
ஏறி ஏறி போகும்போது ஆகத குணமும் ஆகுதையோ ஐயோ தெய்வமே என் கணவர் என்னை விட்டு பிரிந்து செல்கின்றாரே. நான் கனவு கண்டேனே, என் தோய்மார்களிடம் கேட்டேனே, அம்மா இந்த கனவுக்கெல்லாம் என்னம்மா பொருள் என்று. அம்மா இதுவெல்லாம் உமது மாமியார் வீட்டுக்கு நேரும் அம்மா என்று தெரிவித்தார்கள். மாமியார் வீடு எனதென்று அறியாமல் என் தாலி அறட்டும் என்று நானே வரம் கொடுத்தேனே தெய்வமே. கணவரோ என்னை விட்டு பிரிந்து செல்கின்றார். என்னை விட்டு என்னவெல்லாம் பிரிய போகின்றது. குங்குமத்தை கலைக்கவா